தென்காசி மாவட்டத்தில் கஞ்சா வழக்கில் தம்பிகள் கைது செய்யப்பட்ட ஆத்திரத்தில் போலீசாரை தாக்கிய அண்ணன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்ட அண்ணன் சிக்கியது எப்படி? பதுக்கி வைத்து கஞ்சா விற்றால் பரிசா கொடுப்பார்கள், தூக்கி வைத்து தோலை உரிக்கத்தான் செய்வார்கள் என்பது தெரிந்திருந்தும் கஞ்சா விற்ற தம்பிகள்தான் இவர்கள். ஆனால் எதற்காக அண்ணனுக்கு ஆத்திரம் வந்ததோ? ரோந்து போலீசாரை அரிவாளுடன் துரத்திச் சென்று தாக்கியிருக்கிறார். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்ட அண்ணனின் தற்போதைய நிலை என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி கல்லூரி பகுதிகளில் விக்ஸ் மிட்டாய் விற்பது போல கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்து சைலண்டாக விற்று வந்துள்ளது ஒரு கும்பல். ரகசிய கும்பலை ரகசியமாக கண்காணித்த போலீசாருக்கு கிலோ கணக்கில் பதுக்கி வைத்து வீட்டிலேயே கஞ்சா ஃபேக்டரி நடத்தி வந்தது தெரிய வந்தது. ஆலங்குளத்தை அடுத்த சிவலார்குளம் பிள்ளையார் கோவில் தெருவில் முத்தையா என்பவர் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதோடு சேர்த்து விற்பனைக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். முத்தையாவின் மகன்கள் மகேஷ், பெர்லின், கஜேந்திரன் மற்றும் அவர்களின் உறவினர் நவீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை ஆலங்குளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாழையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். இந்த தகவல் வெளியூரில் தங்கியிருந்த முத்தையாவின் மூத்த மகனான கல்யாண சுந்தரத்திற்கு தெரிய வந்து கடும் ஆத்திரமடைந்துள்ளார். கஞ்சா பிசினஸுக்கு வேட்டு வைத்த போலீசாருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆவேசத்துடன் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு நாங்கள் வீடு கட்டுவதற்காக 12 லட்சம் ரூபாய் வைத்திருந்தோம். நீங்கள் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே கணக்கு காட்டி உள்ளீர்கள். மீதி பணம் எங்கே என்று கேட்டுள்ளார். அதற்கு உங்கள் வீட்டில் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே இருந்ததாக போலீசார் தெரிவிக்க கல்யாண சுந்தரம் கடுப்பாகி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அங்கிருந்து ஆத்திரத்துடன் வீட்டிற்கு சென்றவர் நள்ளிரவு நண்பர் நிர்மல் என்பவருடன் போதையில் சாலையில் திரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஆலங்குளம் காவலர்கள் தங்கதுரை, ஜான்சன் ஆகியோர் அவ்வழியாக வந்துள்ளனர். அவர்களிடம் ஆத்திரத்தில் தரைக்கும் வானத்திற்குமாக தாவி குதித்து சண்டையிட்ட கல்யாண சுந்தரம் ஒரு கட்டத்தில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஆவேசமாக வீசியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத ஏட்டு தங்கதுரை விலக முயன்ற போது நெற்றியில் கூர்மையான அரிவாள் பட்டு இரத்தக்கோடு விழுந்துள்ளது. அவர் காயமடைந்து விழ கலவரமடைந்த கல்யாண சுந்தரம் நண்பன் நிர்மலுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடிவிட்டார். சக காவலர் ஏட்டு தங்கதுரையை மீட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். கஞ்சா வியாபாரி கல்யாண சுந்தரத்திற்கு வரைவிரித்த போலீசார் அடுத்த சில நிமிடங்களில் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். நிர்மலை தேடி வருகின்றனர். பிடிக்கும் போது தடுக்கி விழுந்த கல்யாண சுந்தரத்திற்கு வலது கையில் கட்டு போடப்பட்டுள்ளது. காவலர் மீது கஞ்சா வியாபாரி அரிவாளால் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.